சித்ரா பௌர்ணமியில் பூச்சொரிதல் விழா, ஆடிப்பூர விழா, தீச்சட்டி ஏந்தும் விழா, புரட்டாசியில் நவராத்திரி விழா மற்றும் 10ஆம் நாள் சூரனை வதம் செய்யும் விழா, மாசியில் 3ஆம் ஞாயிறன்று பால் குடபொருள் மாசியில் 3ஆம் ஞாயிறன்று பால் குட பெருவிழா ஆகியவை இந்த ஆலயத்தில் நடைபெறும் குறிப்பிடத்தக்க விழாக்களாகும். இந்த கோவில் தினமும் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். சென்னை கடற்கரை சாலையில் கலங்கரை விளக்கம் மற்றும் ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்து தென்மேற்கே 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இவ்வாலயம் அமைந்துள்ளது. அதேபோல கபாலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வடகிழக்கே சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் சென்றால் கோலவிழி அம்மன் ஆலயத்தை அடையலாம். கோலவிழி அம்மன் மயிலையில் எல்லை காலியாக இருப்பவள். எனவே மயிலாப்பூரில் உள்ள எந்த ஆலயத்தில் விழா நடந்தாலும் கோலவிழி அம்மனுக்குத்தான் முதல் மரியாதை கொடுக்கப்படும். மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தில் 63 நாயன்மார் விழா நடக்கும்போது அனைவருக்கும் முன்னதாக முதலில் செல்வது கிராம தேவதையான கோலவிழி அம்மன் தான். பத்ரகாளியாக இந்த கோலவிழி அம்மன் முதலில் மிக மிக உக்கிரமாக இருந்தால், குறிப்பாக அவளது கண் பார்வையில் அதிக உக்கிரம் இருந்தது. ஆதிசங்கரர் தான் இந்த அம்மனின் உக்கிரத்தை தணித்தார். சக்கரம் ஸ்தாபிதம் செய்து அவர் கோலவிழி அம்மனை சாந்த சொரூபினியாக மாற்றினார். அகோரிகள் இந்த தலத்தில் 600 ஆண்டுகளுக்கு முன்பு தவம் இருந்து பூஜைகள் செய்து கோலவிழி அம்மனை வழிபட்டுள்ளனர். இந்த அம்மனை வழிபட்டால் எவ்வளவு கொடூரமான ராகுதோஷமும் உடனே விலகிவிடும். இந்த தலத்தில் ஆஞ்சநேயர், சப்தகன்னிகள், வராகி ஆகியோருக்கு தனித்தனி சன்னதி உள்ளது. வராகியின் வாகனமான ஆமையும் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆமைக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நோய் தீரும் என்பது ஐதீகம். 27 நட்சத்திரக்காரர்களும் இங்கு பிரதட்சணம் செய்து வழிபட்டால் உரிய பலன் கிடைக்கும். சிலர் 27 வாரம் பிரதட்சணம் செய்வதுண்டு. 9 வாரம் பிரதட்சணம் செய்தால் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். இதனால் இத்தலத்துக்கு இந்துக்கள் மட்டுமின்றி முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்களும் வந்து வழிபட்டு செல்கிறார்கள். சந்திராஷ்டமம் நேரத்தில் ஏதாவது சொன்னாலோ பேசினாலோ இடையூறு பிரச்சனை ஏற்படும் என்று சொல்வார்கள். எனவே சந்திராஷ்டமம் உள்ள நாட்களில் உரியவர்கள் இந்த தலத்துக்கு வந்து வழிபட்டு சென்றால் சந்திராஷ்டமம் தாக்குதலால் எந்த பிரச்சனையும் வராது என்கின்றார்கள். எல்லோராலும் இத்தலத்துக்குள் எளிதில் காலடி எடுத்து வைத்துவிட முடியாது. கடைசி ஜென்மத்தில் இருப்பவர்கள் தான் இந்த தலத்தில் வந்து பணிகளை செய்ய முடியும் என்று இங்கு பணிபுரியும் பூசாரி திரு தனசேகர் அவர்கள் தெரிவித்தார். ஆடி மாதத்தை முன்னிட்டு கோலவிழி அம்மன் ஆலயத்தில் தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். ஆடியில் தினமும் அம்மனுக்கு பால், தேன், பஞ்சாமிர்தம், ஆப்பிள், சாத்துக்குடி, இளநீர், பன்னீர், அபிஷேகப்பொடி, வெற்றிவேர், சந்தனம், மஞ்சள் ஆகிய 11 பொருட்களால் அபிஷேகம் நடத்தப்படுகிறது. வசதி வாய்ப்புள்ள பக்தர்கள் இந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து கோலவிழி அம்மன் அருளை பெறலாம். ஆடி மாதத்தில் தலத்தில் நடக்கும் தீச்சட்டி ஊர்வலம் மிகவும் புகழ்பெற்றது.